லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 வசனங்கள் 57 தொடக்கம் 66 முடியும் வரை. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். அவருக்கு பெரிது இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்தசேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரை அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுதுபலகை ஒன்றை கேட்டு வாங்கி இந்த குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலைநாடு எங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் இந்த திருவருகை காலத்தின் இறுதி வாரத்திலே நாங்கள் நிற்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பையும் அவருக்கு பேரிடுகின்ற நிகழ்வையும் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். ஏனெனில் செக்கரியா எலிசபெத் இவர்களுடைய குடும்பத்திலே இறைவனுடைய அருள் அல்லது இறைவனுடைய இரக்கம் நிறைவாக இருந்திருக்கிறது. ஏனெனில் கருவுற இயலாது என்று சொல்லப்பட்ட திருமுழுக்கு யோவானின் தாய் எலிசபெத்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்றார். ஆகவே இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பின் செய்தியை அல்லது திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வை நாங்கள் பார்க்கிற பொழுது ஒரு வித்தியாசமான விசித்திரமான ஒரு அசாதாரண பிறப்பாக அவருடைய பிறப்பு காணப்படுகிறது. இந்த செய்தியை செக்கரியாவுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது செக்கரியா இதனை ஏற்றுக்கொள்ள நம்ப தயங்குகிறார். அப்பொழுது அவருடைய நா கட்டப்படுகிறது. இவ்வாறான சூழ்நிலையில் இந்த குழந்தைக்கு விருத்த சேதனத்தின் பொழுது என்ன பெயரிடலாம் என்று கேட்ட பொழுது அதனுடைய தாய் இவருக்கு யோவான் என்று பெயர் சொல்லலாம் என்று குறிப்பிடுகிற பொழுது அங்கே இருந்தவர்கள் அதனை தடுக்கிறார்கள். காரணம், யோவானுடைய அல்லது செக்கரியாவினுடைய இந்த குடும்பத்திலே அந்த பெயர் கொண்ட எவரும் இருக்கவில்லை. ஆகவேதான் அவருடைய தந்தையிடம் சைகை மூலம் கேட்கிறார்கள், இந்த குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் என்று. அவரும் ஒரு எழுது பலகையை வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதுகிறார். பிரியமானவர்களே, அப்பொழுது அவநம்பிக்கை கொண்டு அவருடைய நா கட்டப்பட்டிருந்த பொழுது இந்த சந்தர்ப்பத்தில் அது அவிழ்க்கப்படுகிறது. அவர் தெளிவாக பேசத் தொடங்குகிறார், தெளிவாக கேட்கத் தொடங்குகிறார். ஆகவே இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது ஒரு அசாதாரண சூழ்நிலையில் இருந்த குடும்பம் இறைவனுடைய வல்லமையினால் ஒரு சாதாரண குடும்பமாக மாற்றப்படுகிறது. அது மட்டுமல்ல, திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பும் அவருடைய பணியும் இயேசுவை முன்குறித்து காட்டுகின்ற அவருடைய வாழ்வும் செய்திகளும் ஒரு சற்று வித்தியாசமான ஒரு மானிட வாழ்வுக்கான ஒரு புதிய வாழ்வின் அழைப்பை சுட்டி நிற்கிறது. ஆகவேதான் திருமுழுக்கு யோவானை பற்றி இயேசு குறிப்பிடுகிற பொழுது மனிதருள் பிறந்தவர்களில் இவரை விட சிறப்பானவர் யாரும் இல்லை என்று இயேசு குறிப்பிடுகிறார். அன்பார்ந்த சகோதரங்களே, எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நாங்கள் பார்க்கிறோம், அவநம்பிக்கைகள் நிறைந்து போயிருக்கிறது. நம்பிக்கை இழப்புகள் அதிகரித்து செல்லுகிறது. விசுவாச குறைவுகள் அதிகரித்து செல்லுகிறது. அசாதாரண சூழ்நிலைகளில் கடவுள் மீது கொள்ளுகிற நம்பிக்கையினுடைய ஆழம் குறைந்து செல்லுகிறது. இப்படியான சூழ்நிலையில் இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பும் அவருக்கு பெயர் சூட்டுகின்ற இந்த அனுபவமும் செக்கரியாவினுடைய இந்த நா கட்டவிழுகிற தன்மையும், ஏன் மெலடி அல்லது பிள்ளை பெற முடியாது என்று சொல்லப்பட்ட இந்த எலிசபெத் அம்மாளுடைய இந்த குழந்தை பேரும்
ஒரு வித்தியாசமான கடவுளில் நம்பிக்கை கொள்ளுகிறவர்களுக்கு அசாதாரண சூழ்நிலையே சாதாரணமாக மாற்றப்படும் என்ற செய்தியை எங்களுக்கு சொல்லி நிற்கிறது. ஆகவேதான் எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் சந்திக்கின்ற அசாதாரண சூழ்நிலைகளில் நம்பிக்கை இழக்கக்கூடாது, விசுவாசத்தை இழந்து கொள்ளக்கூடாது. மாறாக இன்னும் எங்கள் விசுவாசத்தை ஆழப்படுத்த வேண்டும், இன்னும் எங்கள் நம்பிக்கையை ஆழப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்ற அந்த நம்பிக்கையின் செய்தியை நாங்கள் எங்கள் வாழ்விலும் மற்றவர்களுடைய வாழ்விலும் விதைக்க முடியும். ஏனெனில் இவ்வாறான சூழ்நிலையில் பிறந்த திருமுழுக்கு யோவான் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறார். இவரே உலகினுடைய மீட்பர் என்று சொல்லுகிறார். இவரே இந்த உலகத்தின் பாவங்களை போக்குகிறவர் என்று சுட்டி காட்டுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, நாங்களும் பிறக்க இருக்கின்ற பாலக இயேசுவினுடைய அவருடைய மீட்பை, அவருடைய வருகையை, அவருடைய பிரசன்னத்தை எங்கள் நம்பிக்கையினால் சுட்டி காட்டுவோம். எங்கள் அவநம்பிக்கைகளை நீக்குவோம். இறைவனிடத்திலே விசுவாசம் கொள்ளுவோம். ஏனெனில் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆமேன்.